திருச்சியில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் விஜயின் பிரச்சாரத்திற்கு காவல்துறையினர் விதித்த 23 நிபந்தனைகளை ஏற்பதாக கூறி தாவேகாவினர் திருச்சி வடக்கு மாநகர துணை ஆணையரிடம் எழுத்துப்பூர்வமாக மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கலைவேந்தன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கலைவேந்தன், இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். வணக்கம். விஜய் திருச்சி சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி அளிக்க காவல்துறையின் 23 நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதாக எழுத்துப்பூர்வமாக மனு அளிக்க வேண்டும் என்ற காவல்துறையின் நிபந்தனையை ஏற்று திருச்சி வடக்கு மாநகர காவல்துறை ஆணையரிடம் தாவேகாவினர் மனு அளித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சியில் வரும் 13ஆம் தேதி பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். பிரச்சாரத்தின் இறுதியில் திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே உள்ள மரக்கடையில் வாகனத்தில் நின்றவாறு 20 நிமிடம் உரையாற்ற தாவேகா சார்பில் அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. ஆயினும் ரோடு ஷோ நடத்தக்கூடாது, அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் பின்தொடரக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது, ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு செய்ய வேண்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது, விஜய் வாகனத்தில் அமர்ந்தவரை செல்ல வேண்டும், பிரச்சார நிறைவு பகுதியான மரக்கடையில் விஜய் 25 நிமிடம் முதல் 30 நிமிடம் மட்டுமே பேச வேண்டும் என்பன உள்ளிட்ட 23 கட்டுப்பாடுகளை போலீசார் விதித்துள்ளனர். அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்வதாக தாவேகா நிர்வாகிகள் ஒப்புக்கொண்டு எழுத்துப்பூர்வமாக திருச்சி வடக்கு மாநகர துணை ஆணையர் திபினிடம் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து இருதரப்பும் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.